ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 10 இன்ட்ரெஸ்டிங்கான டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் சென்டென்ஸ் சொல்ல நீங்களும் ஆன்சர்ஸ் வந்து கெஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இதுக்கு என்ன விலை கொடுத்த? அதாவது ஏதாவது நம்ம பொருள் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம்னா இதுக்கு என்ன விலை கொடுத்து வாங்கினேன்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன விலை கொடுத்த அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, வாட் ப்ரைஸ் டிட் யூ பே? வாட் ப்ரைஸ் டிட் யூ பே அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அதை எழுது. அதை எழுது. ரைட் இட் டவுன். ரைட் இட் டவுன். மூணாவது சென்டென்ஸ் என்னென்னா, பேசாமல் உட்காரு. பேசாமல் உட்காரு. சிட் குவைட்லி. சிட் குவைட்லி. ஸோ ஃபோர்த்து சென்டென்ஸ் என்னென்னா, வாடகை பணம் கொடுத்துட்டியா? வாடகை பணம் கொடுத்துட்டியா? ஹாவ் யூ பெய்ட் த ரெண்ட்? ஹாவ் யூ பெய்ட் த ரெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இது எதுக்குள்ளே மாத்திரை? அதாவது மெடிக்கல்லேருந்து யாராவது மாத்திரை வாங்கிட்டு வருவாங்கன்னா, இது எதுக்குள்ளே மாத்திரை? தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை அப்படிங்கிறது கேட்குறதுக்கு எதுக்குள்ளே மாத்திரை அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வாட் இஸ் திஸ் டேப்லெட் ஃபார்? வாட் இஸ் திஸ் டேப்லெட் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நம்ம சாயந்தரம் சந்திக்கலாம். நம்ம சாயந்தரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் மீட் இன் த ஈவினிங். லெட்ஸ் மீட் இன் தி ஈவினிங். அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, பஸ் வந்துட்டா. பஸ்ஸு வந்துட்டா. ஹேஸ் த பஸ் அரைவ்ட்? ஹேஸ் த பஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, வாகனத்தை மெதுவாக ஓட்டு. அதாவது வண்டியை மெதுவாக ஓட்டு. வண்டியை மெதுவாக ஓட்டு. ட்ரைவ் த வெஹிக்கிள் ஸ்லோலி. ட்ரைவ் த வெஹிக்கிள் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற 9th சென்டென்ஸ் என்னன்னு பார்த்துலாமா? சர்க்கரை காலியாக போகுது. சர்க்கரை காலியாக போகுது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த சுகர் இஸ் கோயிங் டு ரன் அவுட். த சுகர் இஸ் கோயிங் டு ரன் அவுட். ஸோ நம்ம பார்க்க போகிற 10th சென்டென்ஸ் என்னன்னு பார்த்துலாமா? உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் வேலையை பார்த்துட்டு போ. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஸோ ஓகே, நம்ம பார்க்க வேண்டிய எல்லா சென்டென்ஸும் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.